நிவாரணம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. முன்னாடிலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாராவது ஒரு குவாரி ஓனர்ஸை அல்லது அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பிடித்து அங்கே பணத்தை வாங்க மாட்டேன்றாங்க, பாடியை வாங்காமல் பிரச்சனை பண்ணுறாங்க, ரோடு மறியல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு நிவாரணத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ 4-5 வருஷமாக அதுக்கான அது நீ எத்தனை நாள்னாலும் வச்சுக்க. சமீபத்தில் கூட இந்த நம்ம ஆழ்வார் திருநெறி பக்கத்தில் வந்து மஞ்சங்குளத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒரு பிரச்சனையில் ஒரே சமூகத்தில் நடந்த பிரச்சனையில் வந்து கொலை செய்யப்பட்டு விட்டார். அவர் பாடியெல்லாம் வந்து இவங்க வாங்காமல் போராடி பார்த்தாங்க. அவங்க வாங்குங்கன்னு யார்ட்டையுமே சொல்லலை. அப்போ எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கள். எத்தனை நாள் வேணாலும் இருக்கட்டும்ன்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க காவல்துறையினர். அது என்ன வந்துட போது பார்த்துக்கிடுன்னு நினைக்கிறாங்க. ஆக இந்த சமூகம் போராடாது, இந்த சமூகம் போராடினாலும் அந்த போராட்டத்தை ஒடுக்கி விடலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது. அப்போ உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வெண்ணிலிங்காபுரம் பிரச்சனையில் அந்த பாடியை நாங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் வேணும், இல்லைன்னா வாங்க மாட்டேன்றோம். அங்கே இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் திரு அரவிந்தன் அவர்கள் நல்ல மனிதர். அப்போது அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்க மனிதர்கள் எல்லோரும் பேசி கிட்டத்தட்ட ஒரு அவுட் சைடாக அவங்களுக்கு ஒரு லட்சங்களில் வந்து நிவாரணம் கிடைத்தது. அதற்கு முழுக்க காரணம் நம்ம அமைப்பு, அந்த ஊர் மக்களும் ஒருங்கிணைந்து போராடியது. அதே போல் அதோடு விட்டுட்டோமா அப்படின்னு பார்த்தா 357 சிஆர்பிசியில் வந்து ஒரு காம்பன்சேஷன் இருக்குது. யார் இறந்தாலும் இதை நல்லா பயன்படுத்திக்கங்க. உங்கள் ஊர்களில் கூட யாராவது அகால மரணம் அடைந்து விட்டால் அவர்களுக்கு நீங்கள் இழப்பீடு கோரலாம். அது வந்து இந்த கொலை இந்த மாதிரி விஷயங்களில் வந்து 357 காம்பன்சேஷனை நீங்கள் கேட்கலாம். 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அரசாங்கம் வந்து கொடுக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அது போக அவங்களுடைய எல்ஆர் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வச்சு நீங்கள் லீகல் எய்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க ஒரு ஆர்டர் போடுவாங்க, இவ்வளோ நாளில் ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த வகையில் வந்து இத்தனை வருட காலங்கள் எத்தனையோ அமைப்புகள் இருந்தும் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு மனிதர் இறந்து விட்டால், கொலை செய்யப்பட்டு விட்டால் அந்த வீட்டில் வந்து பாடியை எடுக்க மாட்டேன்னு போராட்டம் பண்ணி அதை படம் பிடித்து வீடியோ பிடித்து வெளியிட்டு நாங்கள் தான் கேட்குறதுக்கு இருக்கோம், நாங்கள் தான் போராடுறோம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் அவன் போயிடுவான். அவங்க அந்த பாடியை வாங்கி எரிச்சிருவாங்க அல்லது புதைச்சிருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள்லேருந்து அவங்க குடும்பத்தில் அடுப்பு எப்படி எரியும்? அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அடுத்த கட்டமாக தொடர் போராட்டங்கள், தொடர் சட்ட போராட்டங்கள் தேவை. அதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இதில் செஞ்சதில் அவங்களுக்கு போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து 2,27,000 ரூபா கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய நம்ம சமூகம் ஒட்டுமொத்த மற்ற